இப்போது ஐரோப்பாவில் தங்கியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை அரசுக்கு எதிரான வாக்குமூலம் ஒன்றை கொடுத்துள்ளார். இலங்கை அரசின் பாதுகாப்பில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்த நிலையில் அவரது தந்தை காணாமல் ஆக்கப்பட்டார் என்று வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இதன் மூலம் இலங்கையில் உள்நாட்டுப் போர் நடந்த காலத்தில் இருந்த இலங்கை அரசாங்கம் செய்த போர் குற்றங்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு வலுவான பதிவை ஏற்படுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா. மகிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ, அப்போது உளவுத்துறைக்கு பொறுப்பாக இருந்தவர், குற்றப்புலனாய்வு துறைக்கு பொறுப்பாக இருந்தவர் ஆகியோருக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் வழக்கு பதிவு செய்துவிட்டு வந்ததாக கூறியுள்ளார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அல்ல, ஒரு வைத்தியராக அல்ல, தந்தையை இழந்த ஒரு மகனாக இன்றைய தினம் புகார் கொடுத்துள்ளார். 5 மணி நேரம் வாக்குமூலத்தை பதிவு செய்துவிட்டு வந்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையில் புகாரை பெற்றுக்கொண்டவர்கள் 10 முக்கிய விஷயங்களை கேட்டுள்ளார்கள். அவை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் தனிப்பட்ட விஷயங்கள். கொடுக்கப்பட்ட 10 முக்கிய விஷயங்களை எங்கெங்கு பயன்படுத்தலாம் என்பதற்கான விளக்கமும் கொடுக்கப்பட்டது. உதாரணமாக அவற்றை ஐக்கிய நாடுகள் சபையில் பயன்படுத்த முடியுமா? ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள அரசாங்கங்களுடன் பயன்படுத்த முடியுமா? இலங்கையின் தேசிய உளவுத்துறையிடம் பகிர்ந்து கொண்டு அவர்களிடம் அது பற்றி விசாரிக்கலாமா? இந்தியாவுக்கு கொடுக்கலாமா என்று விலாவாரியாக கேட்கப்பட்டது. அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா, நீங்கள் நான் கொடுக்கும் விபரங்களை எந்த தரப்புக்கும் கொடுக்க முடியும். அதற்கு நான் ஒப்புதல் கொடுக்கிறேன். எனது சொந்த தரவுகளை ஐக்கிய நாடுகள் சபை விசாரணைக்காக யாருடனும் பகிர்ந்து கொள்ள முடியும். இதில் ஒரேயொரு விதிவிலக்கு, எனது வாக்குமூலத்தில் ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த பெயரை தவிர்த்துவிட்டு வாக்குமூலத்தில் உள்ள தரவுகளை எந்த தரப்பிடமும் பகிர்ந்து கொண்டு விசாரணைகளை நடத்தலாம் என்று கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா அப்படி அனுமதி கொடுத்ததில் ஒரு முக்கிய விஷயம் உள்ளது. சில தரப்புகளிடம் அவர் கூறியதை வெளிப்படுத்தி விசாரிக்க முடியாவிட்டால் விசாரணை முழுமையாக இருக்காது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது குற்றத்தை நிரூபிக்க ஆதாரங்கள் போதாது போகலாம். இலங்கையில் போரால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள், குடும்ப உறுப்பினர்களை இழந்தவர்கள் பலர் இலங்கையிலும் இருக்கலாம், வெளிநாடுகளிலும் வசிக்கலாம். அவர்கள் போரின்போது நடந்த விஷயங்களை ஐக்கிய நாடுகள் சபையில் பதிவு செய்யும் போதுதான் அந்த விபரங்கள் ஒரு போர்க்குற்ற விசாரணைக்கு முக்கிய சாட்சிகளாக அமையும். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட முடியும். ஆனால் வாக்குமூலத்தில் கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட விபரங்களை வெளிப்படுத்த முடியாது என்று கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டால் அந்த சாட்சி வலுவிழந்து போய்விடும். இந்த இடத்தில் சொல்ல வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால், பலர் தமது பாதுகாப்பு கருதி தனிப்பட்ட விபரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று கூறிவிடுவார்கள். இலங்கையில் வசிக்கும் ஒருவர் தனிப்பட்ட தகவல்களுடன் புகார் கொடுத்தால் அவர் இலங்கை திரும்பும்போது அச்சுறுத்தல் ஏற்படலாம், கைது செய்யப்படலாம் அல்லது வேறு வழக்குகளில் சிக்க வைக்கப்படலாம் என்ற அச்சம் பலருக்கும் இருக்கலாம். இலங்கைக்கு வெளியே வசிப்பவர்கள் கூட தமது தனிப்பட்ட தரவுகளை வெளிப்படுத்த விரும்பாது இருக்கலாம். அப்படியான வாக்குமூலங்கள் வலுவிழந்த சாட்சிகளாகவே பார்க்கப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா இலங்கையில் வசிப்பவர். ஆனால் அவர் கொடுத்த வாக்குமூலம் இலங்கை அரசுக்கு எதிரானது. அப்படியிருந்தும் வாக்குமூலத்தை வெளிப்படுத்தி விசாரணைகளை முன்னெடுக்க அனுமதி வழங்கியுள்ளார். இதன் மூலம் அந்த தனிப்பட்ட விபரங்கள் மூலம் தமக்கு இலங்கையில் அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக துணிந்து வாக்குமூலம் கொடுத்துள்ளார். அவர் சுமார் 5 மணி நேரம் வாக்குமூலம் கொடுத்ததாக கூறியுள்ளார் அல்லவா? அப்படியானால் போர் நடந்த காலத்தில் நடந்த பல விஷயங்களை வாக்குமூலமாக கொடுத்திருப்பார் என்று எதிர்பார்க்கலாம். போர் நடந்த காலத்தில் நடந்த பல விஷயங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனாவின் மூலம் இப்போது ஐக்கிய நாடுகள் சபையில் பதிவாகிவிட்டன. இலங்கையில் போர் நடந்த காலத்தில் அங்கு இருந்தவர், இலங்கையில் வைத்தியர் பட்டம் பெற்றவர் என்பதுடன் இலங்கையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி என்ற பல தகுதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனாவுக்கு இருப்பதால் அவரது வாக்குமூலம் இலங்கை அரசுக்கு எதிரான வலுவான சாட்சியாக மாறலாம். ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்த அதிகாரிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனாவிடம் கூறியபோது, இலங்கையிலிருந்து வாக்குமூலம் கொடுப்பவர்கள் தமது விபரங்களை இலங்கை அரசுக்கு கொடுக்க வேண்டாம் என்று கூறுவார்கள்.
நீங்கள் இப்படி வித்தியாசமாக கூறுகிறீர்களே என்று கேட்டபோது நான் இந்த விபரங்களை இலங்கை நாடாளுமன்றத்திலேயே கூறியுள்ளேன். மீடியாவிடம் கூறியுள்ளேன். என்னுடைய தந்தை இலங்கை அரசின் பாதுகாப்பில் மருத்துவமனையில் ஒரு காலை இழந்த நிலையில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்த நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டார் என்பதே உண்மை. உண்மையை வெளிப்படுத்த நான் அஞ்சப்போவதில்லை என்று கூறினார். உண்மையை வெளிப்படுத்த நாம் அஞ்சிக்கொண்டு இருந்தால் உண்மை எப்படி வெளியே வரும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நாம் எல்லோரும் அச்சப்பட்டால் இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள் வெளிவருவது எப்படி? அதற்கு பொறுப்பானவர்கள் தண்டிக்கப்படுவது எப்படி என்று அவர் கேட்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா கொடுத்துள்ள வாக்குமூலம் இலங்கை அரசுக்கு எதிரான ஒரு வலுவான போர்க்குற்ற சாட்சியாக எடுத்துக்கொள்ளப்படலாம்.